வணக்கம் கடகராசி நண்பர்களே. இந்த 2024 வருடத்தில் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம். முதல்ல சூரிய பகவானை பார்ப்போங்க. சூரிய பகவான் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், தனாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சூரியன் எப்போயெல்லாம் நல்லா இருக்கோ அப்போ பூராமே உங்களுக்கு நல்லா பண வரவு வர்றதுக்கான சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்கும். அப்போ இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் உங்களுக்கு நல்லா தான் இருக்கார். அதனால் ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் பொருளாதார சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக இந்த மாதத்தில் விலகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். கடன் காட்சிகள்லாம் இருந்தால் கடனை அடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளை அந்த சூரியன் உங்களுக்கு செஞ்சு தருவார். என்ன, சூரியன் 9வது ராசியில் இருக்கிறனால உங்களுடைய தந்தைக்கு மட்டும் சளி, இருமல், காய்ச்சல் போன்ற ஒரு உடல் உபாதைன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். புதன் பகவானை எடுத்துக்கிட்டோம்னா உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதியாக தான் இருப்பார். 12ஆம் அதிபதி எப்பயுமே நீச்சமாக இருக்கக்கூடாது. இப்போ நீச்சமாக தான் இருக்கார். அப்போ 12ஆம் அதிபதி நீச்சமானால் வரவுக்கேற்ற செலவினங்களும் இருக்கும். அப்போ இந்த மாதம் உங்களுக்கு நிறைய செலவாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ கையில் வச்சுருக்க காசு பூராமே ஏதாவது ஒரு விதத்தில் கரையிறதுக்கான வாய்ப்புகள் வரும். ஒரு சிலர் கையில் காசு வச்சுருந்தா கரைஞ்சிரும். ஒரு சிலருக்கு கையில் காசே இருக்காது, கடன் வாங்கி கூட செலவழிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வரும். ஆக இந்த மாதத்தை பொறுத்தளவு கொஞ்சம் செலவினங்கள் இருக்கிறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு இருக்குங்க. சரி, இப்போ வேலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக 10வது ராசியில் குரு இருக்கார். 10வது ராசியில் குரு இருக்கார். குரு 10ல் இருந்தால் பதவி பால் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்னென்னா, நமக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ நிறைய பேர்த்துக்கு கடகராசிக்காரவங்களுக்கு வேலையே இருக்காது. வேலை இல்லாமல் வீட்டில் தான் இருப்பாங்க, சும்மா தான் இருப்பாங்க. சரியான வேலைகள் கிடைக்காது. அதே மாதிரி ஒரு சிலர் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பெரிய பலன்கள் இருக்காது. அதில் ஏதாவது ஒரு விதத்தில் வேலையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தொழில் செய்கிறவங்களுக்கும் அப்படி தான். தொழிலில் ரொம்ப விறுவிறுப்பு இருக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் அந்த தொழிலில் சிரமம், சிக்கல்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் இருக்கும். இது எவ்வளோ நாளைக்கு இருக்கும்னா குரு பயிற்சி வரைக்கும் இருக்கும். குரு பயிற்சி ஏப்ரல் கடைசியில் தான் மாறுறாரு. அது வரைக்கும் அந்த வேலை, தொழில் அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களில் கொஞ்சம் தொந்தரவு இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா சரியாக போகும். அதே மாதிரி 9வது இடத்துல ராகு இருக்கார். 9வது இடத்துல ராகு இருக்கக்கூடாது. ஏன்னா 9வது இடத்துல ராகு இருந்தால் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இல்லைன்னா அப்பாவோட கருத்து வேறுபாடு வரும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் அப்பாவோட இருக்கிற உறவு முறைகளை நீங்கள் சுமூகமாக்கிக்கிறது நல்லதுங்க. அடுத்து சனி பகவானை எடுத்துக்குவோம். சனி பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதியாக தான் இருக்கார். அஷ்டமாதிபதியான சனி பகவான் அஷ்டமஸ்தானத்திலே இப்போ ஆட்சி பெற்றிருக்கார். இதைத்தான் நம்ம அஷ்டமச்சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மற்ற ராசிகளுக்கு கூட அஷ்டமச்சனி மிகப்பெரிய கெடுபலன்கள் கொடுக்காது. ஆனால் இந்த மிதுன ராசி, கடகராசி இருக்கும் இல்லையா, இந்த 2 ராசிக்கும் அஷ்டமச்சனி கொஞ்சம் கெடுதல்களை கொஞ்சம் கூடவே கொடுக்கும். காரணம் என்னென்னா, அஷ்டமஸ்தானத்திலே அந்த அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் பெற்றுவார் இந்த 2 ராசிக்கும். அதனால் அவர் கொடுக்கக்கூடிய பலன்களில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுப்பார் அந்த கெடு பலன்களை. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பொதுவாக இந்த அஷ்டமாதிபதி பலம் பெற்றிருக்கிற காலங்களில் எந்த விதமான முக்கியமான காரியங்களும் நம்ம செய்யக்கூடாது. ஒரு சொத்து வாங்குறதோ, ஒரு வண்டி வாகனம் வாங்குறதோ, அல்லது ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு கல்யாணம் முடிக்கிறதோ, இந்த மாதிரியான ஒரு முக்கியமான விஷயங்களை நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் நல்லது. அந்த மாதிரி செஞ்சோம்னா எதிர்காலத்தில் அந்த செஞ்ச விஷயங்களில் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்கிறது நல்லது. அதே மாதிரி எந்த ஒரு புது முயற்சி எடுத்தாலும் யோசித்து செய்கிறது தான் நல்லது. ஏன்னா அஷ்டமச்சனிங்கிறது நமக்கு நிறைய தடங்கல்களை கொடுக்குற கிரகம். அப்போ நம்மளை ஒரு நேர்வழியில் கரெக்டாக போக விடாது. கொஞ்சம் தூரம் போகும், அதுக்கு மேலே போகாது. அந்த மாதிரி பண்ணுவார். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சிலருக்கு வண்டி வாகனத்தில் பிரச்சனை வந்துடும். ஒரு சிலர் வண்டி வாகனத்திலேருந்து கீழே விழுந்துருவாங்க. அப்போ பைக் ஓட்டக்கூடியவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் ஓட்டணும். கார் ஓட்டுறவங்களும் அப்படி தான் கவனமாக தான் இருக்கணும் வாகனத்தில் மட்டும்.
ஒரு சிலருக்கு வாகனத்துலலாம் பிரச்சனை வராது, ஆனால் முழங்கால் வலியோ முதுகு வலியோ வந்து இந்த பிரச்சனை உங்களுக்கு வரலைன்னா கூட உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முழங்கால் வலி வரும், முதுகு வலி வரும், இல்லைன்னா அவங்க கூட கொஞ்சம் கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரியான பலன்களை தான் அஷ்டமச்சனி செய்வார். அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவி இருக்காங்கல்ல, அவங்களோட ஒற்றுமைகள் வந்து குறையும், ஏதாவது ஒரு விதத்தில் வந்து குறையும். இவ்வளவு நாள் வந்து அந்த கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு அதெல்லாம் வந்து வராது. ஆனால் இப்போ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் அந்த கருத்து வேறுபாடு அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் வந்து கொஞ்சம் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் பிரச்சனைகள் வந்து இருக்காது. சரிங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும், வேறு வழி இல்லை. அடுத்து சுக்கிர பகவானை எடுத்துக்கோம். சுக்கிர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 8ல் தான் இருக்கார் இந்த மாதத்தில். பொதுவாக சுக்கிரன் 8வது ராசியில் இருந்தாலும் வீடு கட்டவோ வாகனம் வாங்கவோ கூடாது. எவ்வளோ நாளைக்குன்னா ஒரு மாதத்துக்கு. அல்லது வீடு குடி போகவும் கூடாது. அப்போ வீடு கட்டினாலும் பிரச்சனை, வாங்கினாலும் பிரச்சனை, குடி போனாலும் பிரச்சனை. அப்போ வீடு கட்டுறது வாங்குறது குடி போகிறதெல்லாம் ஒரு மாதம் கழித்து செய்யுங்க. கிட்டத்தட்ட பங்குனியில் செய்யாதீங்க, சித்திரையிலையும் செய்யாதீங்க. வைகாசி மாதம் அந்த வீடு சம்மந்தப்பட்ட பலன்களில் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அந்த டைமில் அந்த வீடு மாறினாலும் சரி, கட்டினாலும் சரி, வாங்கினாலும் சரி பண்ணிக்கங்க, உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பண்ணினீங்கன்னா நல்லா இருக்காது. சரி, அதே மாதிரி சுக்கிர பகவான் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயம். என்ன நல்ல விஷயம் அப்படின்னா, சிலருக்கு வந்து ஆண்களுக்கு வந்து பெண்கள் வழியிலையும், பெண்களுக்கு வந்து ஆண்கள் வழியிலையும் நன்மையும் ஆதாயமும் சுகங்களும் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கும். அதனால் சிலருக்கு வந்து போக சுகங்கள் ஏற்படுறதுக்கான சந்தர்ப்பம் வந்து இந்த மாதம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அடுத்து செவ்வாயை எடுத்துக்குவோம். செவ்வாய் பகவான் வந்து கடந்த ஒரு 2 மாதமாக 7வது ராசியில் தான் இருக்கார். பொதுவாக வந்து செவ்வாய் வந்து 7வது ராசியில் வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா 7வது ராசியில் இருந்தால் உங்களுடைய கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ ஏதாவது கோபதாவும் நிறைய வந்துக்கிட்டு இருக்கும், நிறைய டென்ஷன் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது கவலைகள் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துடும். அதனால் செவ்வாய் 7ல் இருக்கிறது நல்லது இல்லை. ஆனால் அந்த செவ்வாய் வந்து பங்குனி மாதம் 1ஆம் தேதியே 8வது ராசிக்கு வந்து வருவார். அப்போ செவ்வாய் 8வது ராசியில் இருக்கிறதும் நன்மையை கொடுக்குமான்னா நன்மையை வந்து கொஞ்சம் கொடுக்காது. காரணம் என்னென்னா, தற்காலிகமாக வந்து உங்களுக்கு செவ்வாய் தோஷம் வந்து ஏற்பட்டு, அப்போ செவ்வாய் தோஷத்தினால ஒரு சிலருக்கு உடம்புல வந்து காயங்கள் ஏற்படும், புண்ணு வரும் அல்லது ரத்தம் வரும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சிலர் கீழே விழுந்துருவாங்க, ஒரு சிலர் கீழே விழுக மாட்டாங்க. ஆனால் ஏதாவது சொத்து பிரச்சனை வந்து, சொத்தில் வம்பு வழக்குகள் இருக்குல்ல, பூமி சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் பிரச்சனைகள் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சிலருக்கு உங்களுடைய சகோதர சகோதரி இருக்காங்கல்ல, அவங்க கூட கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வந்து மருத்துவ செலவுகள் வந்து நமக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏதாவது ஒரு நோய் நொடி வரலாம், அதுக்காக ஒரு சிலர் எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் வரும். அடுத்து ஒரு 2 மாத காலத்துக்கு வந்து உங்களுக்கு அந்த மருத்துவ செலவுகள் ஏதாவது ஒரு வழியில் வரணும்னு சொல்லி கொஞ்சம் இருக்குது. ஆனால் மிகுந்த பாதிப்புகள் வராது. அதனால் பெருசாக பயப்படணுங்கிற ஒரு அவசியம் வந்து இல்லை. என்ன இந்த சொத்து பிரச்சனை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வரும், அதை மட்டும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம செஞ்சுக்கிட்டோம்னா வேறு பிரச்சனைகள் எதுவும் வராது. அதே மாதிரி அவர் வந்து 5ஆம் அதிபதியும் கூட. பொதுவாக 5ஆம் அதிபதி 8ல் இருக்கக்கூடாது. 5ஆம் அதிபதி 8ல் இருந்தால் பெற்ற பிள்ளைகள்னால நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் இருக்கும், கவலைகள் இருக்கும், அல்லது பிள்ளைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகலாம், அல்லது பிள்ளைகள் கூட கொஞ்சம் கீழே விழுந்துடலாம். அந்த மாதிரியான பிரச்சனைகளை தான் செவ்வாய் செய்வார். அதே மாதிரி செவ்வாய் வந்து 10ஆம் அதிபதியும் கூட, உங்களுக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கக்கூடாது. ஏன்னா 10ஆம் அதிபதி வந்து 8ல் இருந்தால் அப்பையும் வந்து நமக்கு அந்த தொழில் சார்ந்த பிரச்சனைன்னு சொல்கிறோம்ல, அந்த தொழில் சார்ந்த பிரச்சனை வந்து கொஞ்சம் இருக்கும், ஒரு 2 மாத காலத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி, கடகராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு கிரகநிலைகள் வந்து ஒரு நார்மலாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மலாக இருக்குது. ஸோ லைஃபும் இந்த பங்குனி மாதத்தில் ஓரளவுக்கு நார்மலாக போகும் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். சரிங்களா? கடகராசிக்காரவங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி கடகராசி நண்பர்களே.